சாதியை வந்து இவங்க வந்து தமிழ் தேசியவாதிகள் தூக்கி தான் பிடிக்கிறாங்க. இப்போ தமிழ் தேசியவாதி அப்படின்னா தமிழ் தேசியத்தோட நிறுவனர் யார், அது எங்கேருந்து அந்த கருத்தியல் வருதுன்னு பார்க்கணும்ல. அப்போ தமிழ் தேசியங்கிறது வந்து அவங்க மொழியில் சொல்லணும்னா அப்பன் பேரே இல்லாத ஒரு கருத்து தான் அது. இப்போ திராவிடம் அப்படின்னா பெரியார் தான் நிறுவனர் அடித்து சொல்லலாம். இதோட தமிழ் தேசியத்தோட நிறுவனர் யாரு, அப்பன் யாரு? இவங்க திருவள்ளுவரை சொல்லுவாங்க. திருவள்ளுவருங்கிறது அது ஒரு மனித நெறி, அது ஒரு தத்துவம், அது வந்து மனிதர்களுக்கு உண்டானது. இவன் மனுஷனாவே கிடையாது. வந்து நீங்க திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மனித சமூகம், அது வந்து சமநிலையை தவறுது. அப்போ தவறும் பொழுது அதை கண்டிக்கும் விதமாக திருவள்ளுவர்னு ஒருத்தர் வந்து நீ இப்படிலாம் இருக்கணுமாப்பா அப்படின்னு வந்து 2 அடியில் பல குறள்களை வந்து தொகுத்து அளிக்கிறார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில மூட நம்பிக்கைகள் வந்து இருக்குது. ஒரு விமர்சனம், அந்த விமர்சனத்துக்கும் ஐயா வஉசி அவர்களோட ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா 3 குறள்கள் வந்து இடைச்சொருகள் அப்படின்னு 3 அதிகாரம், கடவுள் வாழ்த்து, நீர்த்தார் பெருமை, வான் சிறப்பு, இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய சில குறள்கள்லாம் வந்து திருவள்ளுவரோட நடைமுறை பாணிகளுக்கு மாற்று வேறு விதமாக இருக்குது, எதிராக இருக்குது, இதெல்லாம் நீக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த தத்துவத்துக்கே நீங்கள் போகணும்னா இவனுக்கு கொஞ்சமாவது மனித தன்மை இருந்தால் தான் அங்கெல்லாம் போக முடியும். இவன் சாதியாகவே இருக்கிறான், சக மனுஷனை சாதியாக தான் பார்க்குறான். இப்போ தமிழ் தேசியவாதி இருக்காங்க அப்படின்னா எப்படி? இப்போ ஒரு தலைவர், சாதி ரீதியாக ஒரு தலைவர், அவருக்கு வந்து 10 சாதிக்காரனை சேர்த்து வந்து மாலை அணிவிச்சோ மரியாதை செலுத்தினா வந்து உடனே வந்து சமத்துவம் வருமானா வராது. மனசுக்குள்ளே ஒரு கருத்து போகணும், அவன் உண்மையை உணரணும், அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். அப்போ இந்த சாதிய மனநிலையை விட்டு அவன் வெளியே வரணும். இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே சாதியவாதிகளாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வச்சிருக்கிற அந்த கொள்கை தலைவர் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் வந்து பிரபாகரன் வேலுப்பிள்ளை அவங்கள வச்சுருக்காங்க. திராவிடத்துக்கு எதிரானவங்க அவங்க கிடையாது. இல்லை, அவங்க திராவிடத்துக்கு எதிரான கிடையாது. அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இலங்கைங்கிறது வந்து ஒரு நாடு, அந்த நாட்டில் அந்த மக்கள் அடக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க சிங்களர்களால் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை வந்து ஆயுதம் தாங்கிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அது இலங்கைகளுக்கு மட்டும்தான், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் கிடையாது. இலங்கைங்கிறது ஒரு வேற நாடு, இந்தியாங்கிறது வேற நாடு. அப்போ இவரை வந்து தலைவராக இது தமிழ் தேசியத்தின் அடையாளமா அப்படின்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு போராளி, அவர் வந்து ஒரு கருத்தியலோட நிறுவனர் கிடையாது. நிறுவனர் அப்படின்னா ஒரு இயக்கம் ஆரம்பித்து அதுக்கு வந்து ஒரு ஒரு முகவரியை ஆரம்பித்து அதை வந்து மக்களை பக்குவப்படுத்தி மக்களை கிளர்ந்தல செய்து போராடுவது. அப்போ அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் அது ஒரு தத்துவமாக உருவாகும். இன்றைக்கி அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து நிகழ்காலத்தில் பெரியார் இருக்கிறார், கன்சிராம் இருக்கிறார். அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, இப்போ இலங்கையை வச்சு இவங்க வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. பிரபாகரனை வச்சு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் வந்து மோசடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து இப்போ திராவிடவாதிகளும் தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பாங்க. அவங்க அதாவது தமிழ் தேசியம் வந்து ஒன்று ஆரியம் பக்கம் நிற்கும், இல்லைன்னா திராவிடம். தமிழ் தேசியம் வந்து தனித்து இருக்காது. ஏன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு கருத்தியல். அந்த கருத்தியல் வந்து எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வருது அப்படின்னா திராவிட தத்துவத்தின் அடிப்படையில் வருது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுவோம். அது வந்து சரி. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இவன் வந்து கருத்தியலை மட்டும் கூட்டுறான். இந்த தத்துவம் எங்கேருந்து வருது? இந்த தமிழ் தேசிய தத்துவம். அப்போ நீங்கள் திருவள்ளுவரை சொன்னாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் என்ன சொன்னாலும் சரி, எதுவுமே இவங்க சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு சற்றும் பொருந்தாது.